திலீபனுக்கு திருமணமாகி மருமகள் வீட்டுக்கு வந்தவுடன், இந்த திரேதாயுகத்து ரேடியோகிராம் எதுக்கு? பேசாம வித்துட்டு ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுங்க உங்க அம்மாவுக்கு, அடசல் தீரும் என்று அவள் பரிந்துரை செய்ய, 4 பேராக சேர்ந்து அந்த பெரிய ரேடியோகிராம் பெட்டியை தூக்கிக் கொண்டு போனபோது, இறந்த கணவனை அன்று அனைவருமாக சேர்ந்து தூக்கிக் கொண்டு போன காட்சி நினைவுக்கு வந்தது பார்வதிக்கு. ரேடியோகிராம் போய் டிரான்சிஸ்டர் வந்தது. திலீபன் வீட்டை ரீமாடல் செய்தான். நல்ல வேளை, வீட்டை இடிக்கவில்லை. கதவுகளையும் ஃப்ளோரிங்கையும் மட்டுமே நவநாகரீகமாக மாற்றினான். இன்னமும் அந்த சிமெண்ட் அறையும் இரும்பு பெட்டியும் சேதமில்லாமல் தான் இருக்கின்றன. அவன் அதில் கை வைக்கும் முன்பே பார்வதி மகனிடம் சொல்லிவிட்டாள். தோ பாரு திலீபா, என் காலத்துக்கு அப்புறமா என்ன வேணா பண்ணிக்கோப்பா. அந்த இரும்பு பெட்டி ரூமை இடிக்காத. இரும்பு பெட்டியை வேணா அப்புறமா வித்துடு. கிளிக் என்ற சப்தத்துடன் பெட்டி